சென்னையை அடுத்த தாம்பரத்தில் விசாரணையின் பொழுது தப்பியோடிய மாற்றுத்திறனாளிகள் போல வேஷம் போட்டு யாசகம் கேட்டு சுற்றும் வடமாநில கும்பலை போலீசார் துரத்திச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் சென்னை புறநகர் பகுதியில் ஏராளமானவர்கள் இந்த போக்குவரத்து சிக்னல்களில் யாசகம் கேட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரே மாதிரி முதுகை வளைத்துக் கொண்டு கூன் இருப்பு போல மாற்றுத்திறனாளி போல ஒரு கும்பல் இந்த போக்குவரத்து சிக்னல்கள், மசூதிகள், அதுபோல கோவில்கள், சர்ச்சுகள் பகுதிகளில் யாசகம் பெற்று வருகின்றனர். இவர்கள் மீது நீண்ட காலமாகவே போலீசாருக்கு ஒரு சந்தேகம் இருந்த நிலையில் இந்த கிழக்கு தாம்பரம் சேலையூர் பகுதியில் இருக்கின்ற மகாலட்சுமி நகர் சிக்னல் பகுதியில் ஒரு பெண், ஒரு ஆண் என இருவர் இதே பாணியில் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளிடம் அவர்கள் யாசகம் பெற்று இருந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் ரோந்து சேலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு தலைமையிலான போலீசார் அவர்களை கண்காணித்தார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு டீ கடையில் அவர்கள் அமர்ந்து அவர்கள் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளே அவர்கள் இது போல போலியாக நடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அந்த நபர் போலீஸ் விசாரணையிலிருந்து தப்பி ஓடி சென்றார். அந்த வேளச்சேரி சாலையில் ஓடி சென்றார். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடனடியாக அந்த போலீசார் அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தில் மடக்கி லிப்ட் கேட்டு சென்று அந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்திய போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. இது போல மாற்றுத்திறனாளி போல் நடித்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ஏராளமானவர்கள் இந்த போக்குவரத்து சிக்னல்கள், கோவில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் பகுதிகளில் யாசகம் பெற்று வருவது இந்த விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர்களை விசாரித்த போது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நிதின் பவன் பவார் 21 வயது, அவருடன் வந்தவர் தியா பவார் 20 வயது என்பது தெரிந்தது. இந்த நிதின் பவன் பவாருடைய அண்ணி அந்த தியா பவார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களை சோதனை செய்து பார்த்த பொழுது 2 செல்போன்கள், 14,000 ரூபாய் பணம் அவர்களிடம் இருந்தது. இதுபோல மாற்றுத்திறனாளி போல நடித்துக் கொண்டு முக்கியமாக இந்த கோவில், சர்ச்சுகள், மசூதிகள் போன்ற இடங்களில் இது போன்ற யாசகம் பெறுவது, அதேபோல போக்குவரத்து சிக்னலில் இடையூறாக நின்று கொண்டு யாசகம் பெறுவது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் தொப்பி அணிந்து கொண்டும் அந்த பருதா போன்ற உடைகள் அணிந்து கொண்டும் இந்த செயல்களில் ஈடுபட்டுவதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய பொழுது இவர்கள் அந்த சென்னை பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் தங்கி அங்கிருந்து கும்பலாக ஒவ்வொரு பகுதியாக சென்று இது போன்ற யாசகம் பெற்று மோசடி செய்து வருவது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தாம்பரம் நீதிமன்றத்தில் இவர்களை போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். இன்று அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரம் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் போல் யாசகம் செய்யும் நபர்களிடம் பொதுமக்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தாம்பரம் மாநகர காவல்துறையானது வெளியிட்டிருக்கிறது. இதுபோன்ற ஏமாற்று பேர்வழிகள் இந்த யாசகம் போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார்களா, வேற ஏதாவது சட்டவிரோத செயலில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.